இந்திய புராதனத்தின் அடையாளமாகவும் அழகிய கலை வேலைப்பாடுகளுடன் ஒடிசா மாநிலத்தில் உள்ள கொனாரக் சூரிய கோவில் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. அதன் சிறப்புகள் என்ன விளக்குகிறது இந்த சிறப்பு தொகுப்பு. இந்தியாவினுடைய கலை பண்பாட்டில் தனக்கென தனித்த இடத்தை பெற்றிருக்கக்கூடிய ஒரு மாநிலம்தான் ஒடிசா. ஒடிசா மாநிலத்தினுடைய பூரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கட்டடக்கலைக்கு புகழ்பெற்ற ஒரு கோவில் வளாகத்திற்குள் தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். சூரியனார் கோவில். இந்த சூரியனார் கோவிலினுடைய சிறப்பம்சங்கள் என்ன, அதனுடைய கட்டட அமைப்புகள் எப்படி இருக்கிறது, அதனுடைய மையத்தில் இருக்கக்கூடிய வரலாற்று சிறப்புமிக்க நினைவு சின்னங்கள் எப்படி இருக்கிறது, வாங்க போய் பார்க்கலாம். ஒடிசா மாநிலத்தின் வங்காள விரிகுடா கடற்கரையோரம் கொனார்க் பகுதியில் சூரிய தேவனுக்காக கட்டப்பட்ட பிரம்மாண்டமான கோயில்தான் இந்த கொனார்க் சூரிய கோயில். சிவப்பு மண்ணாலும் கருப்பு கிரானைட் கற்களால் உருவாக்கப்பட்ட இந்த கோயிலுக்கு ஐரோப்பிய மாலுமிகள் சூட்டிய பெயர் பிளாக் பகோடா, அதாவது கருப்பு கோயில். 13ஆம் நூற்றாண்டில் கங்க பேரரசன் நரசிம்மதேவரால் கட்டப்பட்ட இந்த கோயில் இந்தியாவின் புராதன கட்டிடக்கலையின் சான்றாக ஜொலிக்கிறது. இந்திய ரூபாய் நாணயங்களை பயன்படுத்தக்கூடிய எல்லாரும் பார்க்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு இடத்துல தான் நம்ம இருந்துட்டு இருக்கோம். 10 ரூபாய் காகிதத்தில் இருக்கக்கூடிய இந்த சக்கரம் இருக்கு இல்லையா, இந்த சக்கரத்தினுடைய வடிவமைப்பு எடுக்கப்பட்ட இடம்தான் நாம இருக்கக்கூடிய இந்த பகுதி. கோயிலின் முன்பகுதியில் உள்ள நாத மந்திர மண்டபம் சிற்பங்களால் நிறைந்தது. இப்படி நூற்றுக்கணக்கான சிற்பங்கள் கல்லில் நடப்பட்ட கலை நாற்றுக்களாக காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றன. இப்போ நீங்க பார்த்துக்கூடிய இந்த கலை வேலைப்பாடு மிக்க இந்த பகுதி என்பது முழுக்க முழுக்க பரதக்கலையினுடைய உச்சத்தில் இருக்கக்கூடிய அம்சங்களை எடுத்து விளக்குவதற்கான ஒரு மண்டபமாகத்தான் இருக்கிறது. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம், இந்தியாவினுடைய கலை மையம் என்பது பரதத்திற்கான ஒரு உச்சத்தை கொண்ட ஒரு பகுதியாகவே இருக்கிறது. நம்ம இப்ப பார்த்துக்கூடிய இந்த சிற்பங்கள் முழுக்க முழுக்க ஒவ்வொரு பரதநாட்டியத்தினுடைய கலை அம்சங்களினுடைய வேலைப்பாடு ஒன்றாகத்தான் இருக்குது. இப்போ நீங்க பாக்குறப்போ ஒரு பரதநாட்டியத்திற்கு தயாராகக்கூடிய ஒரு பெண் தான் பரதநாட்டியத்திற்கு தேவையான அணிகலன்களை வகுப்பதற்கான ஒரு மையமாக இருக்கிறது. அதே போன்று இங்க இருக்கக்கூடிய கீழ் மட்டத்தில் இருக்கக்கூடிய பகுதியை பார்க்கின்ற பொழுது பரதநாட்டியம் ஆடக்கூடிய பெண்களுக்கான அந்த வீணை உள்ளிட்ட அந்த கலை அம்சங்களை வகுப்பதற்கான சிற்பமாகத்தான் இருக்கிறது. தேவதாசி முறை இருந்த காலகட்டத்தில் தேவதாசி முறையில் இருக்கக்கூடிய அந்த பரதக்கலையினுடைய வல்லுநர்கள் எல்லாரும் இந்த மண்டபத்தினுடைய மேற்பகுதியில் நின்றுதான் அவர்கள் தங்களுடைய நிகழ்த்துக்கலையான பரதநாட்டியத்தை நிகழ்த்துவார்கள் என்று சொல்லப்படுகிறது. இங்குள்ள சிலைகள் மிகவும் பிரசித்தம். அத்தனையும் நுண்ணிய வேலைப்பாடு கொண்டவை. கடவுள்கள், நடனமாடும் மங்கையர்கள், குதிரைகள், யானைகள், சிங்கங்கள் சிற்பங்களாய் அமைக்கப்பட்டுள்ளன. நாம் பயன்படுத்தும் ரூபாய் தாளுக்கும் இந்த கோயிலுக்கும் நெருங்கிய தொடர்பு உள்ளது. கொனார்க் சூரியனார் கோவில் என்பது சூரியனுக்காகவே பிரத்யேகமாக கட்டப்பட்ட கோவில் அப்படின்னு சொல்லுவோம். 10 ரூபாய் காயின், 10 ரூபாய் தாள் இருக்கு இல்லையா, அதுல இருக்கக்கூடிய இந்த சின்னத்தை தான் நாம இப்பொழுது இவ்வளவு அழகான ஒரு நினைவு சின்னமாக பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த சூரியனார் கோவிலில் இருக்கக்கூடிய இந்த சிறப்பம்சமே இதுவாகத்தான் இருக்கிறது. இந்து வேத சின்னத்தின் சூரியன் கிழக்கில் எழுந்து 7 குதிரைகளால் இழுக்கப்பட்டு தேரில் வானத்தில் வேகமாக பயணிப்பதாக இது குறிப்பிடப்படுகிறது. பொதுவாக 2 கைகளிலும் தாமரை மலரை பிடித்துக் கொண்டு தேரோட்டி அருணன் வழிநடத்த தேரில் சவாரி செய்யும் ஒரு பிரம்மாண்டமான ஒரு நிகழ்வினுடைய ஒரு பகுதியாகவே இந்த சூரியனார் கோவிலினுடைய பக்கத்தில் இருக்கின்றன. பொதுவாக கலை அம்சங்களை வெளிப்படுத்தும் பொழுது மனிதர்களை புகழ்ந்து பாடக்கூடிய இடங்களில் என்பது கேசாதி பாத வர்ணனை என்பார்கள். அதே போன்று கடவுளை பாடக்கூடிய இடங்களில் பாதாதி கேச வர்ணனை என்பார்கள். கோவிலினுடைய சிறப்பம்சமாக இருக்கிறது. பாதாதி கேச வர்ணனை என்கிற அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது பாதத்திலிருந்து உச்சியில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற அந்த கோபுரத்தினுடைய உட்கலசம் வரை இருக்கக்கூடிய அத்தனை அம்சங்களும் முழுக்க முழுக்க கலை வேலைப்பாடு மிக்க ஒரு பகுதியாகவே இருக்கிறது. இந்த கலை அம்சங்கள் முழுவதும் இந்தியாவினுடைய, குறிப்பாக இந்திய மரபினுடைய அத்தனை கலை வேலைப்பாடுகள் கொன்றதாக இருக்கிறது. நரசிம்ம தேவனால் கட்டப்பட்ட முழு கோயிலும் இப்போது இல்லை. கோயிலின் சில பகுதிகள் இடிந்துவிட்டாலும் மிடுக்கு குறையவில்லை.
சூரிய கோயிலில் உடைந்து விழுந்த சிற்பங்கள் உள்ளிட்ட முக்கிய பொருட்கள் கொனார்க் அருங்காட்சியகத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இங்கு மனிதனுடைய மொழியை விட மனிதர்களால் உருவாக்கப்பட்ட கட்டடங்களினுடைய கலையினுடைய அம்சங்கள் சிறப்பாக பேசுகிறது அப்படின்னு நோபல் பரிசு பெற்ற ரவீந்திரநாத் தாகூர் கூறுவார். உச்சபட்ச இந்திய மரபினுடைய கட்டட வெளிப்பாட்டினுடைய கலை வெளிப்பாட்டினுடைய சிறப்பம்சம் நிற்கக்கூடிய இந்த பகுதியிலிருந்து நியூஸ் 7 தமிழ் உங்களுக்கு அத்தனை காட்சிகளையும் பிரத்யேகமாக வழங்கியது என்பதில் மகிழ்ச்சியோடு இங்கிருந்து விடைபெறுகிறோம்.